இப்போ நம்ம யாரோட அஃபிடவிட்ட பார்க்க போறோம்னு போட்டோகிராஃபை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தாவேகா கட்சியில ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னா ராஜ்மோகன் அவர்களும் அதுல ஒருத்தர். அவரும் எக்மோர் தொகுதியில போட்டி போடுறாரு. ஸோ எக்மோர்ல போட்டி போட போற ராஜ்மோகன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ததோடு அவருடைய சொத்து விவரங்கள் என்னென்ன, அவர்கிட்ட அசையா சொத்துக்கள் என்னென்ன இருக்கு, அவர் என்ன கல்வி தகுதி வச்சிருக்கிறாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவர்கிட்ட என்ன இருக்கு அப்படின்றத மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல இதுவும் ஒரு பங்கு. ஸோ அவருடைய அஃபிடவிட்ல என்னென்ன விவரங்கள் இருக்கு அப்படின்றத விரிவா இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். ஸோ அவர் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட போறாங்க. எழும்பூர் எக்மோர் அதுல தான் வந்து போட்டி போட போறாரு. ஸோ ராஜ்மோகன் அவர்களினுடைய ஆறுமுகம் அப்படின்றது அவங்க அப்பாவோட பெயர். 39 வயசு அவருக்கு. அவர் 5வது தளம் தாய்ஷா மேற்கு நடேசன் நகர் விருகம்பாக்கம்ல வசிக்கிறாங்க. அவங்களுடைய அட்ரஸ் அது. ராஜ்மோகன் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வேட்பாளராக நிறுத்தப்படுறாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் பேப்பர் ஆஃப் அஃபிடவிட்ல கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். அது அவருடைய சிக்னேச்சர் தமிழ்ல தான் வந்து கையெழுத்து போட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய பெயர் இடம்பெற்றுள்ள தொகுதின்னு பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கம். அவர் போட்டி போட போற இடம் எக்மோர். அவருடைய ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் பண்றதுக்காக, கான்டாக்ட் டீட்டெயிலில். அடுத்ததாக அவருடைய மெயில் ஐடி, அப்புறம் இன்ஸ்டாகிராம், அப்புறம் எக்ஸ்தலம் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிரந்தர பேன் கார்டு நம்பர்னு சொல்லி பேன் கார்டு நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ராஜ்மோகன் அவர்களுடைய பேன் கார்டு நம்பர். அதில் கடந்த 5 வருடங்களாக அவருடைய வருமான வரி தாக்குதல் என்னவா இருந்திருக்கு. 2024-25 கிட்டத்தட்ட 23,70,280 ரூபாயும், 23-24 9,20,360 ரூபாய், 22-23 11,38,610 ரூபாய், 21-22 8,09,420 ரூபாய், 20-21 7,35,450 ரூபாய். இதுதான் ராஜ்மோகன் அவர்கள் வருமான வரியில காமிச்சிருக்கிறது கடந்த 5 ஆண்டுகளுக்கு. மார்ச் 31ஆம் தேதி வந்து இதுதான் நிலவரம். அடுத்ததா பாத்தீங்கன்னா அவங்களுடைய துணைவி கவிதா ராஜ்மோகன், அவங்களுடைய பேன் கார்டு நம்பர் இது. அதுல அவங்க வந்து கடந்த 5 வருடங்கள்ல ஏதாவது தாக்கல் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே பொருந்தாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த கூட்டு குடும்ப வேட்பாளரான்னு கேட்டாங்கன்னா கிடையாது. சார்ந்தவர் வந்து இது யாருமே இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே பொருந்தாதுதான் இருக்குது. ஸோ இவங்களுடைய நிலுவையில் உள்ள குற்றவியல் வழக்குகள் எதுவுமே இல்லை அப்படின்னு அதில் டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுவுமே அவங்களுக்கு வந்து பொருந்தாது. எந்த வழக்கு பின்னணியும் அவங்க கிட்ட இல்லை. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் அந்த விவரங்களை பார்ப்போம். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிநாடுகளில் எங்கே சொத்துகள் இருந்தாலும் எல்லா விவரங்களையும் நீங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து கையில் இருக்கக்கூடிய ரொக்கம்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் அவர்கள் கிட்ட 1 லட்சம் ரூபாய் வந்து ரொக்கம்னு சொல்லியிருக்காங்க. மனைவி கிட்ட 10,000 ரூபாய் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. வங்கி கணக்கில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் என்ன, அதுல சேவிங்ஸ் எஃப்டி ஏதாவது இருக்கான்ற விவரம். ராஜ்மோகன் அவர்கள் கிட்ட தேர்தல் வங்கி கணக்குக்காக ஒரு வங்கி இருக்கு. வங்கி கணக்கு SBIல இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் வந்து இருக்கு இருப்பு தொகையாக. மனைவி கிட்ட HDFC வங்கி ஒரு அக்கௌண்ட் இருக்கு சாலிகிராமம்ல, அதுல 10,000 ரூபாய் இருக்கு. HDFC வங்கியில சாலிகிராமம்ல ராஜ்மோகன் அவர்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அவருடைய அங்க ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அதுல வந்து அவர் வச்சிருக்கிறது கிட்டத்தட்ட 3/4/2006 அவருக்கு எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னா 1 லட்சம் ரூபாய் வந்து இருந்திருக்கு. மற்ற சார்ந்தவர்கள் டிபெண்டன்ஸ் யாருமே இல்லாதனால அது எதுவுமே பொருந்தாதுன்னு போட்டிருக்காங்க. ஏதாச்சும் பரஸ்பர நிதிகள், பத்திரங்கள், கடனீட்டு பத்திரங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கானா எதுவுமே இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேமிப்பு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LICல வந்து ஒன்று போட்டிருக்காங்க. பாலிசி நம்பர் பார்த்தீங்கன்னா இது அதில் 10 lakhs இருக்கு. மனைவிக்கு அந்த மாதிரி எதுவுமே பொருந்தாது. ஸோ எதுவுமே நிறுவனம், கம்பெனி, பொதுக்கழகம் எதுலையாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. தனிப்பட்ட கடன், முன்பணம் யாருக்காவது செலுத்த வேண்டியது இருக்கான்னா அதுவும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோட்டார் வண்டிகள், வெஹிக்கிள்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்டு ஒரு கார் ஒன்று இருக்குது. ஃபார்ட் ஃபிகோ 2016 வாங்கியிருக்கிறாங்க. அதோடைய மதிப்பு 7 லட்சம் ரூபாய். ஒரே ஒரு கார் தான் ராஜ்மோகன் அவர்கள்கிட்ட இருக்கு. அடுத்தது நகைகள்னு பார்த்தீங்கன்னா 400 கிராம் 50 சவரன் வச்சிருக்காரு. அதோடைய மதிப்பு 54 லட்சம். வெள்ளி வந்து 2 கிலோ வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 4,90,000. தங்கம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி கிட்ட ஒரு 50 சவரன் இருக்கு. அதோடைய மதிப்பு 54 லட்சம். வெள்ளி ஒரு 2 கிலோ 4,90,000. இந்த மாதிரி மனைவி கிட்டையும் அவர்கிட்டையும் 2 பேர்கிட்டையுமே தனித்தனியா ஒரே மதிப்புல தான் வந்து வெள்ளியும் இருக்கு, தங்கமும் இருக்கு. ஸோ வரப்பெற்ற வேண்டிய தொகை, கிளைம், வட்டி தொகை ஏதாவது இருக்கான்னா அது மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ மொத்தமாக அசையும் சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,05 லட்சம் ரூபாய் வந்து அசையும் சொத்துக்கள் ராஜ்மோகன் கிட்டையும், அவங்க மனைவி கிட்ட 59 லட்சம் வந்து இருக்கு. ஸோ வேளாண்மை நிலங்கள் அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கேயுமே இல்லைனால பொருந்தாதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ வேளாண்மை அல்லாத பிற நிலங்கள்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகத்தில் ஒரு இடம் வச்சிருக்காங்க. அதோடைய மதிப்பு, அதோடைய சதுர அடி பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. அது பூர்வீக சொத்தான்னு கேட்டால் இல்லை, அவங்க வாங்கியிருக்கிறாங்க, இன்ஹெரிட்டட் கிடையாது. 2012 வாங்கியிருக்கிறாங்க. 1,20,000 ரூபாய் வந்து வாங்கும்போது நிலம் வாங்கப்பட்டப்போ அதோடைய மதிப்பு, இப்போ அதோடைய மதிப்பு 7 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வணிக கட்டடங்கள் எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அடுத்ததாக குடியிருப்பு கட்டடங்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு இடம் இருக்கு. விருகம்பாக்கம்ல வீடு எல் பிளாக் 2nd ஃப்ளோர் அபார்ட்மெண்ட்டா அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அது ஒன்று இருக்கு. சர்வே நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 583 சதுரடி பூர்வீக சொத்துனா இல்லை, 2025 தான் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. தோராயமாக நடப்பு சந்தையுடைய மதிப்பே வந்து 32 லட்சம்னு சொல்லியிருக்காங்க. மனைவி பேரில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ மொத்தமாக நடப்பு சந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடப்பு சந்தை மேலே முதல்ல வந்து எவ்வளோ சொத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 35 லட்சத்துக்கு அசையா சொத்துக்கள் வந்து ராஜ்மோகன் அவர்கள்கிட்ட இருக்கு. ஸோ HDFC பேங்க்ல அவர்கிட்ட ஒரு லோன் இருக்கு. 27 லட்சத்துக்கு லோன் இருக்கு. அவங்க மனைவி பேர்ல எந்த ஒரு லோனும் இல்லை. குறிப்பிடப்பட்டவை தவிர ஏனைய யாதொரு தனிநபர்கள் பெற்றவர்கள் செலுத்த வேண்டிய கடன்கள் அல்லது பாக்கி தொகைகள்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடன் செலுத்த வேண்டிய ஆட்கள்னு இருக்கிறாங்க. அருணானந்த் 1 லட்சம் ரூபாய், ஸ்டீஃபன் ராஜ் 1 லட்சம் ரூபாய் வந்து கடன் கொடுக்கணும். அவங்க கடன் இவங்க வந்து வாங்க வேண்டியது இருக்கு. ஸோ தினேஷ் குமார் கிட்ட 1 லட்சம் ரூபாய் வந்து கடன் அமௌண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏனைய யாதொரு கடன் பொறுப்பு அப்படின்னா எதுவும் இல்லை. கடன் பொறுப்புகளின் பெரும் மொத்தம்னு பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ரூபாய் இருக்கு. அரசு கட்டடங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி மீடியாவில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நபர், எல்லாருக்கும் தெரிந்தது. ஸோ அரசு பொறுப்புகள் அதெல்லாம் வந்து பொருந்தாது அப்படின்றது தான். ஸோ அரசு போக்குவரத்து விமானங்கள் பொருந்தாது. வருமான வரி நிலுவைகள் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நகராட்சி சொத்து விவரங்கள் அந்த மாதிரியும் எதுவுமே இல்லை. ஸோ தொழில் அல்லது வேலை பற்றிய விவரங்கள்னு பார்த்தீங்கன்னா தனிநபர் ஊடக தொகுப்பாளராக இருந்திருக்கிறாங்க. யூடியூப் சேனலுக்கு ஒரு உரிமையாளராக இருக்காங்க. வாழ்க்கை துணை வந்து இல்லத்தரசி. ஸோ வருவாய்க்கான ஆதாரம் பற்றிய விவரங்கள்னு பார்த்தீங்கன்னா தனிநபர் சுயதொழில். வாழ்க்கை துணைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடையாது. சார்ந்தோர்களின் வருவாய் ஆதாரம்னா அப்படி எதுவுமே இல்லை. ஸோ பொருந்தாது. ஸோ அரசு மற்றும் அரசு பொது நிறுவனம் அல்லது நிறுவனங்களுக்கான ஒப்பந்தம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எதுவுமே பொருந்தாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ ஏதாச்சும் பங்குகள்லையோ ஏதோ நிறுவனங்களில் ஒப்பந்தம் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது எதுவுமே பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவருடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து எங்கே படிச்சிருக்காங்கன்னா சென்ட் மேரி பல்லாவரமில் படிச்சிருக்காங்க. சென்ட் மேரி மெட்ரிகுலர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில். 12ஆம் வகுப்பு அதே ஸ்கூலில் வந்து படிச்சிருக்காங்க பல்லாவரமில். டிப்ளமோ வந்து பண்ணியிருக்காரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில், சென்னையில் தான் பண்ணியிருக்காங்க. BA ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி 2018 முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவருடைய கல்வி தகுதிக்கான விவரங்கள். இது எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ராஜ்மோகன் அவர்கள் எக்மோரில் வந்து பதிவு பண்ணி போட்டி போட போகிறாங்க. சுயமாக வாங்கிய சொத்துக்கள் எவ்வளவு இது எல்லாமே வந்து டீட்டெயில்ஸாக நம்ம பார்த்துட்டோம். இதுதான் அவருடைய சொத்து விவரம். ஸோ ராஜ்மோகன் அவர்களுக்கு சிம்பிளாக வந்து அவருடைய சொத்து விவரமாக நம்ம பார்த்தோம். ஒரு சாதாரணமாக ஊடகவியலாளராக இருந்து வரக்கூடியவர்களுக்கு என்ன சொத்து இருக்குமோ அதை தான் வந்து பிரதிபலிச்சிருக்கிறாரு ராஜ்மோகன் அவருடைய அஃபிடவிட்டில். எக்மோரில் போட்டி போட போகிற ராஜ்மோகன் அவர்களுடைய சொத்து விவரங்கள் உங்கள் முன்னாடி இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. ஸோ எக்மோரில் என் மக்கள் யாராச்சும் இதை பார்க்குறீங்க, உங்கள் தொகுதியில் போட்டி போட போகிற ராஜ்மோகன் அவருடைய சொத்து விவரத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.